ஏ கைஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிற நம்ம லைஃப்பில் 3 hours 20 minutes ரன் டைமோட கான்ஃபிடென்ட்டாக சுகுமார் வந்து புஷ்பா 2 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ புஷ்பா 1 பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பேன் இண்டியா லெவலில் ஹிட்டான ஒரு படம். அல்லு அர்ஜுனுக்கு பெஸ்ட் ஆக்டர் நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுத்த படம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வர பாட்டு, டைலாக்ஸ், மேனரிசம்ஸ் அதெல்லாம் வந்து குளோபலாக ட்ரெண்ட் ஆகிட்டு கேட்சியான ஒரு ஹிட்டான படம் தான் வந்து புஷ்பா 1. ஸோ பார்ட் 1ல் புஷ்பாக்கும் ஷிகாவத் அதாவது ஃபஹத் ஃபாசிலுக்கும் நடந்த சண்டை. செகண்ட் பார்ட்டில் என்ன ஆகும், அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கிடைக்குமா, அப்புறம் அவர் சிண்டிகேட் லீடராக இப்போ ஆகிட்டார் புஷ்பா, அதுக்கு ஏதாவது எதிரிங்க கிட்டேருந்து ஏதாவது எதிர்ப்பு வருமா, அதுக்கப்புறம் அவர் பண்ணிட்டு இருந்த ஸ்மக்லிங் பிஸ்னஸ் வந்து எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்ப்ரெட் ஆகுது, அப்புறம் புஷ்பாவுடைய ரியல் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவர் வீட்டு நேம், அதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு இன்சல்ட்டிங் சீன் இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்குமா, அதுக்கப்புறம் புஷ்பாவுக்கு புதுசாக எனிமீஸ் வராங்க, அவங்களெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறார். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை ஒரு கமர்ஷியல் பேக்கேஜில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து புஷ்பா 2 த ரூல். படம் ரிலீஸ் ஆன 2 நாளில் நிறைய பேர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ். சில பேர் வந்து ரன் டைம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, சில சீன்ஸ்லாம் வந்து ஓவர் த டாப்பாக இருக்குது, அதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஃபீட்பேக் இந்த படத்தை பற்றி வந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் குளோபலாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கிற இந்த புஷ்பா படத்தில் அப்படி என்ன ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ். அதாவது எல்லா எலிமெண்ட்ஸ் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன வேணுமோ, ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஹீரோடைய அந்த மேனரிசம்ஸ், ஸ்வாக், இமோஷ்னல் சீன்ஸு, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்கள், பாட்டு, டான்ஸு, அந்த ஹீரோ வில்லன் கன்ஃபரன்டேஷன் சீன்ஸ், அது எல்லாமே வந்து நீட்டாக பேக்கேஜ் பண்ண ஒரு 100% கமர்ஷியல் படம் தான் வந்து புஷ்பா 2. சொல்லவே வேணாம், இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு புரியும். அல்லு அர்ஜுன் வந்து இந்த படத்தில் ஒரு ஆக்டராக ஒரு ரோலை பண்ணுற மாதிரியே இருக்காது. புஷ்பான்ற ஒரு கேரக்டர் உண்மையாக வாழ்ந்தால் அவர் எப்படி இருப்பார், அவருடைய மேனரிசம்ஸ், அந்த திமிரு, அவருடைய அந்த ஸ்மார்ட்னஸ், அதெல்லாம் அவ்வளோ ரியலாக எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன் இந்த படத்தில். அதாவது ஒவ்வொரு சீனுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லு அர்ஜுன் கொடுத்துருக்கிறது வந்து வேறு லெவலில் கொடுத்துருப்பார் இந்த படத்தில். எஸ்பெஷலி அந்த கங்கம்மா ஜாத்ரா சீக்வன்ஸ், அதாவது புடவை கட்டிட்டு கங்கம்மா வேண்டுனா அவங்க வேண்டினதெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு சொல்கிற ஒரு சீக்வன்ஸ்க்கு இவர் புடவை கட்டிட்டு அந்த அம்மன் முன்னாடி அந்த டான்ஸ் ஆடுற விதம், அவர் ப்ரே பண்ணுற விதம், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த சீனில் இருக்கும், அதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன். கண்டிப்பாக வந்து ஒரு அவார்ட் வின்னிங் பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் த்ரூ அவுட் கொடுத்துருக்காரு அல்லு அர்ஜுன். நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் புஷ்பா போய் அந்த சிஎம்ஐ பார்க்குற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் புஷ்பா வந்து ஃபஹத் ஃபாசில் அதாவது ஷெகாவத் சார் கிட்ட சாரி கேட்குற ஒரு சீன் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சாரி கேட்டதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், அதுவும் இன்டர்வலுக்கு எப்படி லீட் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த சீன்ஸ் ஆகட்டும். பெரிய டன் கணக்கில் அந்த சாண்டல்வுட்டை கடக்கும் போது அதை எப்படி பிடிக்க ஃபஹத் ஃபாசில் ட்ரை பண்ணார், அங்கேருந்து எப்படி அல்லு அர்ஜுன் எஸ்கேப் ஆகிறாரு, அதுக்கப்புறம் வந்து அந்த கன்ஃபரன்டேஷன் சீன்ஸ், எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வந்து அந்த இமோஷ்னல் டச், அண்ணன் தம்பி ஒன்று சேர்றது, கடைசியாக ஃபேமிலி எல்லாம் ரீயூனைட் ஆகுற அந்த சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். அப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நிறைய ஓவர் த டாப் லார்ஜர் தென் லைஃப் சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் அதை காமிச்ச விதம் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுனால இந்த படத்தில் வந்து எந்த விட ஒரு போரும், என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு ஒரு தாட் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம்ஏ மாற்றுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு புஷ்பா, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் போயிட்டு அவளுடைய ஹாஃப் சிஸ்டரை காப்பாற்றுற ஒரு புஷ்பா, அதுக்கப்புறம் அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசுகிற அந்த டீலிங், ஃபஹத் ஃபாசிலில் கன்ஃபரண்ட் பண்ணுற பெரிய பெரிய அந்த மாஸ் சீன்ஸ், அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லைனாலும் அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அப்படியே வாயை தொலைந்து பார்க்குற அளவுக்கு ரியலாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராவ் ரமேஷ் வந்து ஃபஹத் ஃபாசிலில் தனியாக போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குற ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் ரஷ்மிகா மந்தனா வந்து அந்த ஜாத்ரா சீக்வன்ஸ் முடியும் போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைலாக், அவங்க ஹஸ்பண்டை எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, அந்த சீன் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து நம்ம யூடியூப்லேயோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது பார்க்கும்போது அவ்வளோ ரிலேட் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த படத்தோட அந்த சீக்வன்ஸோடு பார்க்கும்போது பாட்டெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிசுக்குன்ற ஒரு பாட்டுக்கான மீனிங் என்ன, ஏன் அந்த பாட்டு வந்து இந்த லிரிக்ஸோடு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்.
ஸோ அந்த பேக்ரவுண்டை பார்த்துட்டு இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு ஒரு சூப்பரான ஒரு வண்டர்ஃபுல் சாங்காக இந்த படத்தில் வந்து அது ப்ளேஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் படத்துடைய ரன் டைம் 3 hours 20 minutes இருந்தாலும் எந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெச்லேயும் வந்து நம்ம போர் அடித்து ஃபோன் எடுத்து பார்க்குறதோ இல்லை பக்கத்தில் பேசுகிறதோ இல்லை எந்திரிச்சு வெளியில் போகிறதோ அந்த மாதிரி எந்த சீனுமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் அதை பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போயிட்டு என்னடா இவ்வளோ மணி நேரம் நம்ம தேட்டரில் இருந்திருக்கோம் பட் அந்த ஃபீலே வரலையேன்ற அளவுக்கு டைட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை வந்து த்ரூ அவுட் த மூவி பண்ணியிருப்பார் சுகுமார். படத்தில் இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அந்த ஜப்பானில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் படத்தில் எங்கேயுமே ரிலேட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக எடுத்திருந்தால் கூட ஒரு பாதிப்பு இருந்திருக்காது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெச்டான மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காது. அது கிறிஸ்பாக முடிச்சுட்டு அந்த இமோஷனல் சீனோட என் பண்ணியிருந்தால் இன்னும் அந்த 3 hours கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்கலாம் அந்த படத்தை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன தான் புஷ்பா பெரிய டான் எல்லாரையும் அவ்வளோ ஸ்மார்ட்டாக வின் பண்ணாலும் அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் இல்லீகலாக தானே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம் படத்தை. அவர் இவ்வளோ பணத்தை ஸ்மகிள் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. அவர்னால எத்தனை பேர் லைஃப் வந்து பெட்டர் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னும் எலாபரேட் பண்ணி ஒரு 10 to 15 minutes சீன்ஸை படத்தில் இன்க்ளூட் பண்ணி காமிச்சிருந்தா ஆடியன்ஸ்க்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ என்னதான் அவர் தப்பு பண்ணாலும் அந்த விஷயம் வந்து நல்லதுக்கு தான் போகுது அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கான படம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறைய பேர் இதை பார்த்தா வந்து என்னடா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இப்படி இருக்குது, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லவுடு வைலன்ஸ் மூவிலாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். பட் புஷ்பா 1 உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோடைய ஸ்வாகு ஸ்டைல் அந்த மேனரிசம்ஸ்லாம் ரசிக்கிற ஆளாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. ஓடிடியில் பார்த்தா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குமான்றது டவுட்டு தான். கமர்ஷியல் ஃபிலிம் லவர்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் தான் வந்து புஷ்பா 2. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் தி ஸ்கோப்.